Hi students, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 2.7ல 6 சம் பார்த்தோம் சரிங்களா. இப்போ சம் பாருங்க கொடுத்துறாங்க given z equal to x plus iy கொடுத்தாச்சு. நமக்கு என்ன ஷோ பண்ணணும்னா x square plus y square plus 3x minus 3y plus 2 equal to 0 ப்ரூவ் பண்ணணும். வேற நம்ம கொடுத்துறாங்கன்னா ஆர்குமெண்ட் ஆஃப் z minus i by z plus 2 equal to pi by 4 கொடுத்தாச்சு இல்லையா. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், நமக்கு அந்த ஆர்குமெண்ட் உள்ள இருக்கு இல்லையா, z minus i by z plus 2 இதோட வேல்யூ நம்ம என்ன பண்ண போறோம், ரெக்டாங்கிள் ஃபார்ம்ல கொண்டு வர போறோம். அப்பதான் நமக்கு ஆர்குமெண்ட்னா ஃபார்முலானது tan inverse ஆஃப் இமேஜினரி பார்ட் பை ரியல் பார்ட் இல்லையா. அதுக்காக நம்ம என்ன பண்றோம், நமக்கு அந்த ரெக்டாங்கிள் ஃபார்ம் மாத்துறோம். மேபி ஈஸியாக மாத்திரம் நமக்கு இப்போ z வேல்யூ நமக்கு x பிளஸ் i1 மைனஸ் i, கீழே அது மாதிரி இருக்கு z பதில் x பிளஸ் iy பிளஸ் 2. நம்ம ரெக்டாங்கிள் ஃபார்ம் உங்களுக்கு தெரியும், ரியல் பார்ட் இமேஜ் பார்ட் தனித்தனியாக பிரிக்கணும் இல்லையா. அப்போ ரியல் பார்ட் எக்ஸ், இமேஜ் பார்ட் நம்ம இங்கே ஐஎன்இ காமதுன்னா ஒய் மைனஸ் 1. கீழே பார்த்தீங்கன்னா அதே போல் எக்ஸ் பிளஸ் 2 நான் உங்களுக்கு ரியல் பார்ட், ஏன்னா ஐ இல்லாத பார்த்தா ரியல் பார்ட்டு, ஐ இருக்கிற பார்ட் இமேஜ் பார்ட். இப்போ கீழே ஐஒய். இது மாதிரி நம்ம 2 காம்ப்ளெக்ஸ் நம்ம டினாமினேட்டரில் நியூமரேட்டர் ஃப்ராக்ஷனாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், கான்ஜுகேட் எடுத்து மல்டி பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம், கான்ஜுகேட்டாக நம்ம நமக்கு டினாமினேட்டர் இருக்கு இல்லையா, அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய இமேஜினரி பார்ட் சைனை மாற்றணும். இங்கே எக்ஸ் பிளஸ் 2 கீழே பிளஸ் ஐஒய் இருக்கா, அப்போ நம்ம இங்கே மைனஸ் ஐ பண்ணுவோம். அதே வேலை கீழே நமக்கு நம்ம மல்டி பண்ணும். இப்போ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா டினாமினேட்டர் பார்த்தீங்களா, எக்ஸ் பிளஸ் 2 பிளஸ் ஐஒய், எக்ஸ் பிளஸ் 2 மைனஸ் ஐஒய். அப்போ நம்ம அல்ஜிப்ரா மெத்தடில் என்ன ஆகும்னா a plus b into a minus b equal to a square minus b square சொல்லுவோம். அப்படியே இங்கே என்ன பண்ணுறோம், நமக்கு வந்து a square plus b square எடுத்துக்கலாம். என்ன ரீசன்னா, இந்த i ஸ்கொயர் வேல்யூ -1 இல்லையா. அப்போ அந்த மைனஸ் மைனஸ் நமக்கு +1 மாறும். அதுக்காக நம்ம இப்படி போட்டுடலாம், x plus 2 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் சரிங்களா. நீங்கள் காம்ப்ளெக்ஸ் வரைக்கும் நீங்கள் சிம்பிளாக அப்படி எடுத்துக்கலாம். a plus b into a minus b equal to a square plus b square கன்சிடர் பண்ணிங்க, ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். நியூமரேட்டர் இப்போ மல்டி பண்ண போகிறோம். நியூமரேட்டர் மல்டி பண்ணணும்னா என்ன பண்ணலாம், நமக்கு சிம்பிளாக பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த ரியல் பார்ட் ஃபர்ஸ்ட் கொண்டு வர போகிறோம். அப்போ இந்த ரியல் இன்ட்டு ரியல் ரியல் வரும். நெக்ஸ்ட் நம்ம இந்த ரியல் இன்ட்டு சாரி இந்த இமேஜினரி இன்ட்டு இந்த இமேஜினரி பார்ட் வந்து இந்த இமேஜினரி, ஏன்னா உங்களுக்கு ரியல் பார்ட்டாக வரும் சரிங்களா. அதை ஃபர்ஸ்ட் நான் எழுத அப்போ ஃபர்ஸ்ட் ஏன்னா ரெக்டாங் ஃபார்ம்ன்றது ரியல் பார்ட் இமேஜ் பிரிக்கணும் இல்லையா, நம்ம இன்னும் சிம்பிளாக நம்ம போடலாம் இல்லையா. அப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் ரியல் இன்ட்டு ரியல் ரியல் இருக்குமா, அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 2 இல்லையா. ஃபர்ஸ்ட் நம்ம காம்ப்ளெக்ஸ் ரியலையும் செகண்ட் காம்ப்ளெக்ஸ் ரியலையும் மல்டி பண்ணுவோம். நெக்ஸ்ட் எப்போ ரியல் கிடைக்குன்னா, இந்த இமேஜின் இன்ட்டு இமேஜின் நமக்கு ரியல் கிடைக்கும். ஆனால் இங்கே சைன் பார்த்தீங்களா, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இருக்குல்ல, நம்ம என்ன பண்ணலாம் ப்ளஸ் போட்டுருங்க. என்ன ரீசன்னா ஐ இன்ட்டு ஐ ஸ்கொயர் வேல்யூ -1 அதனால. அப்போ ஒய் மைனஸ் ஒய் 1 இன்ட்டுனது ஒய், இதுதான் ரியல் பார்ட் நம்மளுக்கு. ப்ளஸ் ஐ போட்டு இப்போ இமேஜினரி பார்ட் நம்ம போக போகிறோம் சரிங்களா. இப்போ இமேஜினரி பார்ட் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, இந்த ரியல் பார்ட் ஃபர்ஸ்ட் ரியல் பார்ட் இன்ட்டு செகண்டோடைய இமேஜினரி பார்ட், நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய இமேஜினரி பார்ட் இன்ட்டு செகண்டோடைய ரியல் பார்ட், நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இமேஜினரி பார்ட் கிடைக்கும் சரிங்களா. அப்போ எக்ஸ் எக்ஸ் இன்ட்டு என்ன வரும், ஒய்யா மைனஸ் பண்ணுவோம், மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய். இது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒய் மைனஸ் 1 இன்ட்டுனது எக்ஸ் ப்ளஸ் 2, இது உங்களுக்கு இமேஜினரி பார்ட். இப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சா. இப்போ ரெக்டாங்கிள் தனித்தனியாக ஒரு ஸ்டெப் வேணா போடலாம் நீங்கள் சரிங்களா. இதெல்லாம் மல்டி பண்ணிங்க. அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயரா ப்ளஸ் 2x, இங்கே வரும் ஒய் இன்ட்டு ஒய் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் வந்துங்களா. இது ரியல் பார்ட்டா ப்ளஸ் நம்ம தனித்தனியாக ரெக்டாங்கிள் பிரிக்கல என்ன பண்ணலாம், இந்த டினாமினேட்டர் கீழே போகலாம் இல்லையா. கீழே போனால் நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு வந்து a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணலாமா, எக்ஸ் ஸ்கொயர்
ப்ளஸ் என்னது 2x ப்ளஸ் 4 இல்லை ஏ ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயரு 2ab இன்ட்டு 2 இன்ட்டு எக்ஸ் 2x இன்ட்டு 2 சாரி 4 வாங்க இல்லை 4x அடுத்தது 2 ஸ்கொயர்னு அது 4 ப்ளஸ்ன்னு இருக்க ஒய் ஸ்கொயர் இருக்கா அதே போல் நம்ம இப்போ இமேஜின் பார்ட் நம்ம போடுறோம் அப்போ ப்ளஸ்ன்னு அது ஐ இன்ட்டு ப்ளஸ் ஐ இன்ட்டு இப்போ இமேஜ் பார்ட் என்ன இருக்கீங்க மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் இது மட்டும் இல்லாமல் இப்போ இங்கே ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் 2y மைனஸ் எக்ஸு மைனஸ் 2 டிவைட் பை இந்த டினாமினேட்டர் அப்படியே போடுங்க எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 4 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இதில் வந்து மைனஸ் எக்ஸ் ஒய்யும் ப்ளஸ் எக்ஸ் ஒய்யும் கேன்சல் பண்ணிடலாம் சரியா இப்போ ஃபர்தராக எதுவும் இங்கே சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி இல்லை நம்ம என்ன பண்ணலாம் டைரெக்டாக ஆர்குமெண்ட் ஆஃப் இசரே போயிடலாம் நம்ம என்ன பண்ணுறோம் நான் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா அது போயிடுறேன் ஸோ கிவன் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க ஆர்குமெண்ட் ஆஃப் z மைனஸ் ஐ பை z ப்ளஸ் 2 ஈக்குவல் டு பை பை 4 இப்போ நம்ம இந்த z மைனஸ் ஐ பை z ப்ளஸ் 2 வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு ஆர்குமெண்ட்னா ஆக்சுவலாக என்ன பார்த்தீங்கன்னா tan ஆஃப் இமேஜினரி பார்ட் பை ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் இங்கே இருக்கு சரிங்களா இதுதான் நமக்கு என்னது இமேஜினரி பார்ட் சரிங்களா அப்போ இங்கே என்ன இருக்கு பாருங்க நீங்க 2y minus x minus 2 divided by 2y minus x minus 2 divided by என்ன மட்டும் போனோம் இல்லையா x square plus 4x plus 4 plus y square அதே போல் கீழே இருந்து ரியல் பார்ட் வரணும் இல்லையா ரியல் பார்ட் என்ன நமக்கு x square plus 2x plus y square minus y divided by நமக்கு அதே டினாமினேட்டர் x square plus 4x plus 4 plus y square இப்போ தெரியும் ஃப்ராக்ஷன் நமக்கு ரெசிவ் பண்ணும்போது நமக்கு என்ன பண்ண முடியும் டினாமினேட்டரும் நமக்கு என்ன கேன்சல் ஆகும் இங்கே என்ன பை பை 4 வந்துங்களா இப்போ என்ன பண்ணுவாங்க tan அங்கே போனோம் tan மாட்டுமா அப்போ இங்கே என்ன வரும் 2y minus x minus 2 divided by x square plus 2x plus y square minus y equal to tan of pi by 4 tan pi by 4 value 1 இங்கே 2y minus x minus 2 by x square plus 2x plus y square minus y நம்ம கிராஸ் பண்ணலாமா அப்போ 2y minus x minus 2 equal to x square plus 2x plus y square minus y இப்போ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறத ரைட் ஹேண்ட் சைடு மாற்றுவோம் ஏன்னா எப்பயும் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம்ஸ் நமக்கு ப்ளஸ் தான் வரணும் இல்லையா அதனால இந்த பக்கம் கொண்டு போயிடலாம் minus 2y plus x plus 2 equal to 0 இப்போ ஆன்சர் நம்ம நமக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர் வந்துச்சா ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் நம்ம இருக்கா 2x எக்ஸ் டேர்ம் பாருங்க 2x ஒன்று இருக்கு ப்ளஸ் எக்ஸ் இருக்கா உணரும் 3x ஒய் டேர்ம் பாருங்க ஏன்னா நமக்கு -5 -2y அப்போ -3y ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0 சரிங்களா இதுதான் நமக்கு ஆன்சர் வர வேண்டிய ஆன்சரு என்ஸ் 2 செக் பண்ண போறீங்க x square plus y square 3x minus 3y plus 2 equals 0 இது வச்சுங்களா அவ்வளோதான் ஆன்சர் சரிங்களா